விண்ணுலத்தை விட்டு மண்ணுலத்திலே மனிதனாக பிறந்த தெய்வக்குமாரான இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் பண்டிகையை நாங்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடும் நன்றியோடு விசுவாசிக்கிறோம். இந்த நாளும் விசேஷமாக அடைக்கலாபுரம் பட்டண சீர்த்தவ மக்களுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். திருச்சபை மக்களாக நற்செய்தியாகிய ஒளியாய் கிறிஸ்துவை பிரதிபலிக்கும் இடமாக நடைபெறுகிற இந்த கீத ஆராதனைக்காக நன்றியோடு விசுவாசிக்கிறோம். அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனு குலத்திற்கு ஏற்றவாறு ஆறுதல் அளிக்கிற ஜீவனாக, மனுக்குலத்தின் வாழ்க்கையிலே நம்பிக்கை ஊட்டும் ஜீவனாக அன்பின் சொருவியாய் நீர் காணப்பட்ட தெய்வக்கான் என்றோடு ஸ்தோத்திரம். அன்பின் சொருவியாய் நாங்கள் உண்மை உள்ளத்திலே இல்லத்திலே ஏற்றுக்கொண்ட மக்களாக உடைய நாமத்தை மயப்படுத்த உதவி. இந்த நாளில் இந்த கிறிஸ்துமஸ் வர விழாவின் மூலமாக கீத ஆராதனை மூலமாக நாங்கள் மெப்பாடி துதிக்க அதன் மூலமாக உடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளத்துக்காக உதவி செய்யும். தொடர்ந்து பிரியாத கரம்
எங்களோரை தாங்கி வளர்த்துமாய் மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். பக்தரே வாரோ ஆசை அவரோடு ஏற்பாரும் ஏற்பாரோ ஏற்பாலரே வானோரின் ராஜன் கிறிஸ்து பிறந்தாரே சாஷ்டாங்கம் செய்ய வாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரோ இயேசுவே. தேவாதி தேவாம் ஜோதியில் ஜோதி வானிடத்தான்மாய் நிற்பரோ சிலே தெய்வகுமாரன் ஒப்பில்லாத மைந்தன் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரோ இயேசுவே. மேலோகத்தாரே மாகம்பீரத்தோடே ஜன்மனட்சை பாடி போற்றுமே விண்ணில் கத்தானே மகிமையே பின் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரோ இயேசுவே. இயேசுவே வாழ்க இன்று ஜன்மித்தீரே புகழும் ஸ்துதியும் உண்டாகவும் தந்தையின் வார்த்தை மாம்சமானார் பாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரோ இயேசுவே. சபையார் உட்காருங்கள். முதலாம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2 முதல் 7 வரை. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2 முதல். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டுக் கொள்கையில் களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். மீதியானின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேல் இருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆலோட்டையும் கோலை முறித்து போட்டீர். அமளியா யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களும் இரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்கினிக்கு இரையாக சுட்டரிக்கப்படும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். வாசிக்க வேண்டிய வேத படம் வாசித்தாயிற்று. இப்பொழுது ஜே குரூப்ஸ் வந்து பாடல் பாடுவோம். Christmas,
என்னாலும் பரம் விட்டு வந்த நேசர் இயேசுநாதர்.
உன்னதமானவர் அற்புதமானவர் ஆலோசனை கர்த்தரே. கல்வி வழி கட்டிட அனுதினம் கத்திட அவனியில் பிறந்தாரே. வானத்திலே வானத்திலே பாட்டு வானதூதர் பாடும் புது பாட்டு. வானத்திலே வானத்திலே பாட்டு வானதூதர் பாடும் புது பாட்டு. காலம் வானிலே பாட்டொன்று கேட்டதே. பிறந்தார் பிறந்தார் இயேசு பிறந்தார். பிறந்தார் பிறந்தார் இரட்சகர் பிறந்தார். Guide us to thy perfect light. Frankincense to offer have I, incense on Saturday night. Prayer and praising all men, praising, worship Him, God on high. Star of night, star with royal beauty bright, westward leading, still proceeding, guide us to thy perfect light. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல். அப்பொழுது அந்த நாட்டிலே மெய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மெய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய்
நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட பாடம் வாசித்தாயிற்று.
செய்தி மந்தை அயர்க்கு கூற தூதர் கூட்டம் பாடி போற்றினார். உன்னதத்தில் மாமகிமை மண்ணில் சமாதானமும் ஆழ்ந்த மேல் பிரியம் ஒன்றென்றே. உன்னதத்தில் மாமகிமை மண்ணில் சமாதானமும் ஆழ்ந்த மேல் பிரியம் ஒன்றென்றே. இறையின் கோலமாய் முன்னனை புல் மீதிலே இறையின் கோலமாய் முன்னனை புல் மீதிலே பாலனாம் நம் ராஜனை மந்தை மேய்ப்பர் மகிழ்ந்து பகிர்ந்தனர். வான போற்றும் தேவ மைந்தன் பவீனம் பாவம் போக்க விண்ணை விட்டு மண்ணில் ஊதித்தார். வானம் போற்றும் தேவ மைந்தன் பவீனம் பாவம் போக்க விண்ணை விட்டு மண்ணில் ஊதித்தார். வானில் விந்தூதர் தோன்றி பாலன் பிறந்த செய்தி மந்தை அயக்கு கூற தூத கூட்டம் பாடி போற்றினார். உன்னதத்தில் மாமகிமை மண்ணில் சமாதானமும் ஆழ்ந்த மேல் பிரியம் ஒன்றென்றே. உன்னதத்தில் மாமகிமை மண்ணில் சமாதானமும் ஆழ்ந்த மேல் பிரியம் ஒன்றென்றே. பாவியை மீட்கவும் தீவினை தீர்க்கவும் பாவியை மீட்கவும் தீவினை தீர்க்கவும் கண்ணீர் நல்மைந்தனாம் மீட்பரிசு பாலன் ஊதித்தார். தூதரோடு ஆயரோடும் கில்தேசராயரோடும் நானும் சென்று கண்டு மகிழ்வேன். தூதரோடும் ஆயரோடும் கில்தேசராயரோடும் நானும் சென்று கண்டு மகிழ்வேன். வானில் விந்தூதன் தோன்றி பாலன் பிறந்த செய்தி மந்தை அயர்க்கு கூற தூத கூட்டம் பாடி போற்றினர். வாங்க. வருவாங்க. ஆல்வின் வந்துட்டாப்ப. என்ன செய்யறோம்? வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாரீர். ஏனோ இந்த பாசமே மாந்த
அளிக்கும் பாலகா பாரில் வந்துரித்தே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாரீரோ. உலகம் யாவும் வெறுமையே நீரில் வரும்போது உலகம் யாவும் வெறுமையே நீரில் வரும்போது புவியில் வந்து பிறந்ததா அன்பு பெருகித்தே வாழ்வை அளிக்கும் பாலகா பாலில் வந்துரித்தே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாரீரோ. எந்த மன்னரும் உம்மை போல் பொங்கும் அன்பினார் எந்த மன்னரும் உம்மை போல் பொங்கும் அன்பினார் வந்து எமது நடுவிலே இறந்து மகிழுவார் வாழ்வை அளிக்கும் பாலகா வாரில் வந்துரித்தே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாரீரோ. வாழ்வை அளிக்கும் பாலகா வாரில் வந்துரித்தே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாரீரோ. நன்றி. இப்பொழுது நம்ம மத்தியில் இருக்கிற நம்முடைய தலைமை குருவானவர் பாஸ்கர் ஐயா நமக்கு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். பாடல் கேட்டு எல்லோருக்கும் மயக்கம் வந்துட்டு இருக்கு. ஏன்னா நேற்று காலையில் எல்லாரும் இன்றைக்கு காலையில் எல்லாரும் ஆலயத்திற்கு அதிகாலையில் வந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்திருப்பீங்க. இனி இரவு போய் நல்ல ஒரு உணவு சாப்பிட்டுட்டு என அமைதியாக நம்முடைய நேரத்தை நாம் கழிக்க வேண்டும் என்று உங்களுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கும். கிறிஸ்மஸ் காலம் என்றாலே ஃபெலோஷிப், அந்த ஃபெலோஷிப் என்ன என்று சொன்னால் பெரும்பாலும் அது ஃபுட் ஃபெலோஷிப் தான் அதிகமாக இருக்கும். நம்முடைய பேராலயத்திலே அநேக நிகழ்வுகள் கடந்த ஒரு மாதமாக நாம் நடத்தி கொண்டே இருக்கின்றோம். முதல் நவம்பர் 24 முதல் கேரல் ரவுண்ட்ஸ், அது டிசம்பர் 15 வரைக்கும் போச்சு. அதுக்கு ஒரு 15 இன்று வரை அநேக நிகழ்வுகள். ஆகவே என்ன எத்தனையோ செய்தியை நீங்கள் கேட்டுட்டீங்க. ஏன்னா இப்போ உங்கள்கிட்ட இருந்து செய்தியை நான் கேட்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்கள்கிட்ட இருந்து நான் செய்தியை கேட்கணும் அப்படி சொல்லி நினைக்கிறேன். யோவான் 1ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுவோம். இந்த யோவான் 1வது அதிகாரத்திலே யோவான் ஸ்நானகனை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன சொன்னார் அப்படிங்கிறத வரிசையாக சொல்லிடுவோமா?
ஒரு 2 நிமிஷம் வாசிங்க. வாசித்த பிறகு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அப்படியே என்ன செஞ்சிடலாம், நம்ம செய்தியை நிறைவு செய்திடலாம். யோவான் ஸ்நானகன், யோவான் அல்ல, யோவான் ஸ்நானகன் இயேசுவை குறித்து என்ன சொன்னார்? நீங்கள் சொல்லும் பொழுது அந்த வசனத்தை சொல்லி அந்த இருப்பிடத்தை சொல்லி அந்த வசனத்தை வாசிக்கணும். என்னெல்லாம் சொன்னார் அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கணும். அதே போல் அதில் சில அப்போஸ்தலர்களும் வர்றாங்க. சில அப்போஸ்தலர் வர்றாங்க. அப்போஸ்தலர் வருகின்ற பொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள் அப்படிங்கிறதையும் நீங்கள் கோடிட்டு கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்ம செய்தியினுடைய தலைப்பு, நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் வந்திருக்கிறார். அதான் நம்ம செய்தியின் தலைப்பு. அதை சற்று மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் வந்திருக்கிறார். ஆரம்பிப்போமா? முதலாவது, யோவான் ஸ்நானகன் கிறிஸ்துவை குறித்து என்ன சொன்னார்? சொல்லுங்க பார்ப்போம் வரிசையா. யோவான் 1:15. சரி. எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர், அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர். முன் இருந்தவர். 2வது பாயிண்ட், மேன்மை உள்ளவர். அடுத்து, அவருடைய பரிபூரணத்தினால், கிறிஸ்துவின் பரிபூரணத்தினால் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். மனசில் வச்சுக்கிடுங்க. 3வது பாயிண்ட். முதல் பாயிண்ட் என்னது? என்னம்மா? முன்னிருந்தவர். யாருக்கு முன்னிருந்தவர்? யோவான் சொல்கிறார் எனக்கு முன்னே இருந்தவர். அடுத்து சொல்லுகிறார் அவர் மேன்மை உள்ளவர். அடுத்து அவருடைய கிருபையின் மேல் கிருபையை நாம் பெற்றிருக்கிறோம். அடுத்து இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன சொல்றாரு? யோவான் ஸ்நானகன் என்ன சொன்னார்? இதோ தேவ ஆட்டுக்குட்டி. இப்போ எத்தனாவது பாயிண்ட்? 4வது பாயிண்ட். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கின்ற தேவாட்டுக்குட்டி. அடுத்து அது யார் சொல்றா? யாரு? சரி, முதலாவது யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை சொன்னது. நிப்பாட்டி விடுவோமா? ஆமாம். எத்தனை பாயிண்ட் சொல்லியிருக்கோம்? 4, 5. முன்னிருந்தவர், மேன்மை உள்ளவர், கிருபையின் மேல் கிருபை தருகின்றவர். அடுத்து தேவாட்டுக்குட்டி, அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கு, அப்போ அவர் மகிமையானவர். சரியா? 5 பாயிண்ட்ஸ். அடுத்து இப்போ அவரை குறித்து அப்போஸ்தலர்கள் யாரு? சீமோன் என்ன சொல்றாரு? பேதுரு என்ன சொல்றாரு? பாருங்கள். இயேசு போகும் பொழுது 2 பேர் போறாங்க. யாரா? சீமோனும் பேதுரு, அந்தரியா. இப்போ 2 பேரும் என்ன சொல்றாங்க? மேசியாவை கண்டோம். இதுதான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு. அவர்களுடைய எதிர்பார்ப்பு யார் வரணும்? மேசியா வரணும். மேசியா வருவார்,
நாளைக்கு காலையில் அதை கொஞ்சம் சொன்னேன், இத்தனை பேர் கவனிச்சிங்களா உறக்கத்தில் தெரியல. சொல்லுங்க பார்ப்போம். அநேக கன்னி பெண்கள் மெஸ்ஸியா தங்கள் கருவில் கருவுற வேண்டும் என்று காத்திருந்தார்கள். ஆனால் அந்த பாக்கியம் யாருக்கு கிடைத்தது? மரியாளுக்கு. மெஸ்ஸியாவை பெற்றெடுக்கின்ற அந்த பாக்கியம் யாருக்கு கிடைத்தது? மரியாளுக்கு கிடைத்தது. சரி, இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள் சீஷர்கள். மேசியாவை கண்டோம். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தம். வேற என்னமா? 45வது வசனம். நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். நாத்தான்வேல். அடுத்து நாத்தான்வேல் என்ன சொல்றாரு? நீ தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா. அடுத்து இப்போ இத்தனை பேரை பார்த்துருக்கோம். முதல்ல யாரு? யோவான் ஸ்நானகன். அடுத்து சீமோன் பேதுரு. அடுத்து பிலிப்பு. அடுத்து நாத்தான்வேல். இந்த அதிகாரம் முழுவதும் எழுதியது யாரு? யோவான். அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறது தான் கோல் அந்த முழு அதிகாரத்திலும் இருக்கிறது. அப்போ யோவான் வர்றாரு, யோவான் ஸ்நானகன் வர்றாரு, பேதுருவும் மந்திரியும் வர்றாங்க, பிலிப்பு வராங்க, நாத்தான்வேல் வராங்க. ஒரு அதிகாரத்துக்குள்ளே இவ்வளோ பேரும் யாரை சுட்டி காட்டுவதற்கு? மேசியாவாகிய கிறிஸ்துவை சுட்டி காட்டுவதற்கு. ஆகவே மேசியாத்தான் பிறந்தாச்சு அப்படி பாட்டு பாடுறோம். அந்த மேசியா சீக்கிரம் வருவார். அவரை சந்திக்க ஆயத்தப்படுவோம். ஆமென். இந்த நாளும் அடைக்கலாவரம் திருச்சபை மக்களுக்காக நின்றோடு ஸ்தோத்திருக்கின்றோம். அன்பின் தாப்பரே, உம்முடைய நாமத்தை மயப்படுத்தி ஸ்தோத்தரிக்க நீர் கொடுத்த வாய்ப்பிற்காக நின்றோடு ஸ்தோத்திருக்கும். அன்பின் தாப்பரே, யோவான் ஸ்நானகன் முன்னோடியாக வந்து அவருடைய பாதரட்சை வாரை அவிப்பதற்கு நான் பாத்திரம் இல்லை என்று தன்னை தாழ்த்தி உம்மை மகிமைப்படுத்தின தெய்வக்காக நின்றோடு ஸ்தோத்திருக்கும். நீர் பெருகும், நான் சிறு வேண்டும் என்றுமாக மகா உன்னதமானவராய் நீர் பெரியவராக சிங்காசனத்திலே வீட்டிலிருந்து எங்களை நோக்குகிற கிருவிக்காய் நின்றோர் ஸ்தோத்திருக்கிறோம். அன்பின் தாப்பனே, உடைய பிறப்பின் நற்செய்தி அறிவிப்பதற்கு முன்னதாக தீர்க்கதரிசிகள் மற்றும் மோசே மூலமாக உரைக்கப்பட்ட காரியம் யாவும் நிறைவேறத்தக்கதான நிறைவேறின காரியத்துக்காக நன்றி. இனிமேல் நீர் ராஜாதி ராஜாவாக கத்தாதி கத்தாவாக உலகத்தை நியாய தீர்க்கிற நியாயாதிபதியாய் வரப்போகிறீர். உம்முடைய நியாயசனத்திலே நீர் வீட்டிற்குள் நாங்களும் ஏற்றவாறு கரைதிரையற்றவர்களாக பரிசுத்தத்தோடு உம்மை காணத்தக்கானே எங்கள் வழித்திருமாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களுக்கு பாராட்டின அன்பை நாங்கள் நினைவு கூர்ந்தவனமாக நீர் எங்களுக்கு கொடுத்ததிலிருந்து நாங்கள் உமக்கென்று அர்ப்பணித்திருக்கிற எங்களை எங்களுக்கு காணிக்கலை அங்கீகரித்து இந்த நாமைக்காக பயன்படுத்துமாக ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து மீதான இரவு நேரத்திலும் இந்த தூதர் நற்காவலில் எங்களை பாதுகாத்து வழிநடத்தும். இந்த வருகிற புத்தாண்டில் திருச்சி மக்களுக்கும் ஒரு குடும்பத்து மக்களுக்கும் ஆசிரமாக இருக்க தேவலாமே வெண்மேலும் புதிய கிருமினால் பலப்படுத்தும் காத்துக்கொள்ளும். தொடர்ந்து உங்கள் பிரியாத கரங்களில் தாய்கள் துவாய் மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தெய்வத்தின் அன்பு, தூயாவியானவரின் ஐக்கியம் நம் அனைவரோடும் நம்முடைய திருச்சபையின் குடும்பங்களோடும் அன்பு குழந்தைகளோடும் பெரியவர்களோடும் சகோதர சகோதரிகளோடும் மற்றும் அடைக்கலா பட்டணத்தில் வசிக்கின்ற அனைத்து குடும்பங்களோடும் இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆண்டவருடைய சமத்தில் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாமத்தை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலமாக. ஆமென். சைலண்ட் நைட் பாடுவோமா? இதில்
அனுப்பினது அன்பின் அதிசயமோ அன்பின் அதிசயமோ ஒப்பில்லா தீருயிரா யாவையும் ஆளுமா தெய்வமைந்தனை பாவிகளை மீட்டு விண்ணுக்குயர்த்தம்மை ஏத்தனை தாழ்த்துகிறார் ஏத்தனை தாழ்த்துகிறார் ஓப்பிலா திருஈரா ஜன்மிதா மேசியா தெய்வமௌதரின் சேனைகளை நாமும் சேது பராகரனை பூரிப்பாய் ஸ்தோத்தரிப்போ பூரிப்பாய் ஸ்தோத்தரிப்போ. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடு சென்று வாருங்கள். அனைவருக்கும் இரவு வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ. நன்றி.